இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கடல் மட்டத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உயரம் வந்து ரொம்ப கம்மியான உயரத்துல வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி இருக்குது. மித்த எல்லா இடத்துலையும் லேண்ட் அதிகமா இருக்கும். அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கடல் மட்டத்தோட கொஞ்சம் தான் உயரமா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி உள்ள வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலம் தான். கடல் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உயரம் கம்மியா இருக்கலாம், எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணியை வந்து பூமிக்குள்ள நல்ல தண்ணியை வந்து உள்ள அப்சர்வ் பண்ணதுனால உப்பு தண்ணி உள்ள வராமல் இது வந்து பாதுகாக்குது. இந்த மாதிரி இடத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 13,000 ஏக்கர் இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3080 ஏக்கர் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா 1247 ஹெக்டார் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராம்சர் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இடம் தான் வந்து இப்போ வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இருக்கிற இடத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த 3080 ஏக்கர் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற 2022 வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வராங்க. இந்த இடத்த வந்து நம்ம வந்து முறையாக பாதுகாத்து இந்த இடத்துல வந்து எந்த கட்டிடமும் வரக்கூடாது, இந்த இடத்த நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து இன்னொரு 10-20 வருஷம் தலைமுறை கழிச்சு பண்ணீங்கன்னா இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணி மழை வெள்ள காலத்துல எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பறவைகளோட சரணாலயமா இருந்திருக்குது. பல பறவைகள் 150 வகையான பறவைகள், உயிரினங்கள், தாவரங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்காங்க.